தேரலன்னு புத்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் தங்களுடைய பாதார கமலங்களுக்கு அன்பு தேவியாகப்பட்டவள் கணவரே கண்கண்ட தெய்வம் என்று காலையும் மாலையும் தவறாதபடிக்கு திவ்யமான பொற்பாதங்களுக்கு மல்லிகை முல்லை இருவாசை மனோரஞ்சம் தரக்கூடிய வாசனையாத புஷ்பங்களை பறித்து வந்து பன்னீரால் பாதிச்சைகளுக்கு எனது பட்டாடையால் தொலைத்து கட்டிய கணவனின் ஆண்டவோடைய திவ்யமான பொற்பாதங்களுக்கு அடியே மதனம் புரிந்து என்னுடைய பாதம் அறிந்தபடியா உலகத்தில் சீரோடு சிறப்போடு சுப அங்கலியத்தோடு வாழ்ந்திருப்பாய். வழக்கம் என்னைக்கும் இல்லாதபடிக்கு தாதிமாரை விட்டு தேவி அதிசீக்கிரம் அழைத்து சொல்லிருக்கிறீங்க. என்ன காரணம்? எதற்காக அழைத்தேன் கேட்கிறாய்? தாயார் சொன்ன வார்த்தைக்காக அண்ணனாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி நாட்டை விட்டு ஆரணியமான கானகம் போகிறார். அப்படியா? ஆமா, ஆரணிய கானகம் போகக்கூடிய அண்ணனுக்கு துணையாக இந்த லட்சுமணன் நானும் துணைக்கு போகிறேன். போகக்கூடிய நான் உன்னிடத்தில் வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்றே உன்னை வரவழைத்தேன். அக்காவாகப்பட்ட சீதா பிராட்டியும் மாமாவாகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி அரணிமான கானகம் போகிறாங்க. அவருக்கு துணையாக தாங்கள் அரணிமான கானகம் போறீங்களா? தேவி பண்ணாங்க நானு கூட உங்களுக்கு துணையாக அதாவது துணை இருப்பது போலவும் தெரியும். இதோ ஆரணியமான கானகத்துக்கு அனைவற்ற வேறு இப்படி புறப்பட்டு போனா தாய்க்கு துணையாக யார் இருப்பது, தந்தைக்கு துணையாக யார் இருப்பது? இன்னும் 2 தந்தைமார்கள் இருக்கிறார், இன்னும் 2 தம்பிமார்கள் அரண்மனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு துணையாக யார் கண்ணே இருப்பது? நாங்கதான் விதியின் ரிசத்தால நாங்க அரண்யமான போவோம். அதனால் நீ எங்களோடு வர வேண்டாம், அரண்மனையில் இரு கண்ணே. கண்ணே நகரத்தில் ஒரு நாட்டு அரசாக வாழ்ந்துட்டீங்க. இதை முடித்து 14 வருடங்களாக அரண்யமான கானங்களுக்கு பொருள் எள்ளுக்குள்ள எண்ணெய் போல தேங்காய்க்குள் மட்டை போல மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தோம். உங்களை பிரிந்து 14 வருட காலம் அக்காலாகப்பட்ட அதாவது சீதா அக்கா விட்டு நாங்கள் எப்படி பிரிந்து வாழ்வது? இதில் நாங்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அழுந்து புலம்ப வேண்டாம். இது ஒன்று இருந்தால் வேந்தனும் அறிய மாட்டான். அதனால நாங்க போகத்தான் வேண்டும். போகக்கூடிய எங்களை வழிமறைக்க வேண்டாம். போய் வருகிறோம். உங்க ஆத்திரைக்கு எந்த ஒரு தடைவும் இல்லாமல் சீக்கிரம் 14 காலம் முடித்து என் கணவர் வருவார் என்று அக்கலாகி சீதாபிராட்டி ராமச்சந்திரமூர்த்தி வருகை எதிர்பார்த்து நாங்கள் உங்களுக்காக காத்திருப்போம். பத்திரமாக போய் வருகிறோம். வடகிரி அயோத்தி நகரத்தை விட்டு இதோ நாம சிறிது தூரம் வந்த உடனே இந்த ஆரணியமான கானகம், இது கானகம். இந்த கானகத்துல நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம்.
அதோ முன்பதாக தெரியுது பார்த்தாயா சித்திரகூட மலைப்பருவதம். அப்புறம் கூட பருவதம். ஆமா ஆமா. இதன் வழியாக இதன் முன்பதாக அதாவது ஓடம் ஒன்று ஓடுகிறது. ஓடுகிறது. ஆமா ஆமா. இத கடக்கணும் இல்ல. ஆமாண்ணா. அதாவது ஒரு கரை என்று ஒன்று இருந்தா அதை கடப்பதற்கு யாராவது ஒருவர் இருப்பாங்க. யாரோ ஒருவர் இருப்பார். அதனால இவ்விடத்துல சற்று நேரம் இருந்து பார்ப்போம். யாராவது பார்க்கலாம். அப்படி ஆகட்டும்.